Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நாம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நாம ஸ்டார்ட் மெனு போய்க்கலாம், ஆல் ப்ரோக்ராம்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் 2007 செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு blank ஷீட் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் தான் நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்ன டேபிளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் ப்ரிப்பரேஷனை எடுத்துக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஏற்கனவே பண்ண டேபிளை இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். புக் 1 ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை 3 விதமாக நம்ம இந்த blank ஷீட்டில் இன்சர்ட் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இன்சர்ட் மெனு போய் இங்கே இருக்கக்கூடிய ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேஜ் லேஅவுட் போயிட்டு இங்கே இருக்கிற இந்த பேஜ் செட்டப்பில் போய் இங்கே இருக்கக்கூடிய ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் மூலமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். மூணாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூ டேப் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நார்மல் பேஜ் லேஅவுட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து பேஜ் லேஅவுட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இப்படியும் நாம் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த பேஜ் லேஅவுட்டே வச்சுக்கிட்டு நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் கொடுக்கும்போது இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணனா டிசைன் டேப் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இங்கே போயிட்டு இந்த இடத்துல ஹெட்டரில் டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா டிசைன் டேப் ஓப்பன் ஆகும். வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே போய்ட்டு இன்சர்ட் பண்ணுங்க. இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டிசைன் டேப் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு ஃபைல் நேம் வேணும்னா 2 டைம் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே ஃபைல் நேம் வேணும்னா ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். வெளியில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த புக்கோட புக் 1 அப்படின்னு ஸ்டோர் ஆகும் இந்த ஃபைலோட நேமு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். தென் இங்கேயும் உங்களோட ஆப்ஷன் தான். ஓகேங்களா? தென் இப்போது இந்த புக் நேம் இங்கே DRBCC LLEGE DRBCC ஹிந்து காலேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை நான் பிளாங்காகவே விட்டுறேன். இல்லை இதை க்ரியேட் பண்ண அந்த டேட் நம்ம கொடுக்கலாம். கரண்ட் டேட் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். இது ஹெட்டர். ஃபுட்டர் வேணும் இல்லையா? ஃபுட்டருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே போயிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு தென் இங்கே போயிட்டு பேஜ் நம்பர் கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு நிறைய பேஜஸ் இருந்ததுன்னா எப்படியும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பேஜஸ், பேஜ் நம்பர், நம்பர் ஆஃப் பேஜஸ். இப்போ இந்த பேஜ் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பேஜு மொத்தம் நம்பர் ஆஃப் பேஜஸ்னால் 10 பேஜில் ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்னு காமிக்கும். 10 பேஜில் 10 பேஜ் இருந்ததுன்னா ஓகேங்களா 10 பேஜில் 2வது பேஜ் எந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது வரும். ஓகே பாருங்கள், இதில் ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்குது. அதனால் இது மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 1, அதில் 1வது பேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி தான்
நாம் ஹெடர் அண்ட் ஃபூட்டரை ஒரு எக்ஸல் ஷீட்டில் இன்சர்ட் பண்ணுவோம்.